அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பயிற்சி ரிஷப ராசிக்கான 11 பொது பலன்கள் மற்றும் அதன் 3 நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. ஆடம்பரமாக வாழ விரும்பும் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன பார்க்கலாம். ரிஷப ராசிக்கான 11 பொது பலன்கள். தற்போது உங்களுக்கு ஜென்மகுரு விலகுவது மிகவும் சிறப்பம்சம். இதுவரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் மெல்ல விலகும். இப்போது குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருவதால் நிம்மதி பிறக்கும், தடைகள் விலகும். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முயற்சிகளில் இருந்து வந்த தேக்கநிலை மாறி இனி எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இரத்த அழுத்தம், வாயு கோளாறு போன்ற பாதிப்புகள் நீங்கி தேக ஆரோக்கியம் கூடும். வங்கியில் அடமானமாக வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை மீட்பீர்கள். பேச்சில் முதிர்ச்சி தெரியும். உடன் பிறந்தவர்களுடன் உரசல் போக்கு நீங்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அடகு நகைகளை மீட்கும் வாய்ப்பு கிடைக்கும். மறைமுக எதிரிகளும் துரோகிகளும் அடங்குவார்கள். வதந்தி, வீண் பழிகளில் இருந்து விடுபடுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். குரு பகவான் 8வது வீட்டை பார்ப்பதால் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும். விசா கிடைக்கும். குரு பகவான் 10வது வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவிகள் தேடி வரும். பிரபலங்களின் நட்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலர் புது தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவார்கள். ஏற்கனவே இருக்கும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் தலைமையுடன் நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களுக்கு பதவிகள் தேடி வரும். எனினும் வீண் விமர்சனங்களை தவிர்க்கவும். ஆதாரம் இல்லாத விஷயங்களை பெரிதாக பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சகோதரிக்கு திருமணம் முடியும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவீர்கள். அதே நேரம் கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகும். வியாபாரத்தில் வியாபார ஸ்தலத்தை உங்கள் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பீர்கள். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். அதனால் வருமானம் உயரும். வருட பிற்பகுதியில் லாபம் அதிகரிக்கும். கெமிக்கல், கமிஷன், ஹோட்டல், ஃபைனான்ஸ் வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டு தொழிலில் விலகிச் சென்ற பங்குதாரர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் குறை கூறி கொண்டிருந்த மேலதிகாரி இனி உங்களின் திறமையை அறிவார். உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிப்பார். அவரின் பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றம் தரும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். கணினி துறையினர் இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவார்கள். நாகர்கோவிலில் இருந்து களியக்காவிலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது தெங்கரை. இங்கே நெடுஞ்சாலையிலிருந்து வலப்புறம் திரும்பும் பாதையில் சிறிது தூரம் பயணித்தால் வேலிமலை குமரன் கோயிலை அடையலாம். உங்களின் ஜென்ம நட்சத்திர நாளில் இவ்வூர் முருகனை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். ரிஷப ராசி. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். முதலாவதாக கார்த்திகை நட்சத்திரம். நல்ல நேரம் வந்தாச்சு. பொது பலன். குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் 6 முதல் ஜூலை 6 வரை அஸ்தமனம் அடைவதால் அவரால் இக்காலத்தில் பலன்கள் வழங்க முடியாமல் போகும். அக்டோபர் 8 முதல் நவம்பர் 18 வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் அவருடைய பார்வைகளால் பலன் கிடைக்கும். ராகு, சனி, சூரியன், செவ்வாய் என்று இக்காலத்தில் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர். நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவர். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். ஏற்றுமதி, இறக்குமதி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள், ஆன்லைன் வர்த்தகம் முன்னேற்றம் பெறும். பணியாளர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த சலுகை ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். பார்த்து வரும் வேலையை விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு செல்லும் யோகம் சிலருக்கு ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். பெண்கள் இதுவரை இருந்த போராட்டங்கள் விலகும். உடல் பாதிப்புகள் நீங்கும். கல்வி, திருமணம், வேலை போன்ற கனவுகள் நனவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். குடும்பத்தினரின் ஆதரவு கூடும். பொன்பொருள் சேரும். கல்வி. பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய பாடப்பிரிவில் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை.
இக்காலத்தில் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். விபத்து, அல்சர், சுவாச பிரச்சனை, அஜீரண கோளாறு, இரத்த அழுத்தம், சர்க்கரை என ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் அவற்றிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வேலை, வருமானம், தொழில் என்ற நிலைகளால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். பரிகாரம்: அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வில் பலம் உண்டாகும். இரண்டாவதாக, ரோஹிணி நட்சத்திரம். பொது பலன்: குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் ஜூன் 6 முதல் ஜூலை 6 வரை அஸ்தமனம் அடைவதால் அவரால் இக்காலத்தில் பலன்கள் வழங்க முடியாமல் போகும். அக்டோபர் 8 முதல் நவம்பர் 18 வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் அவருடைய பார்வைகளால் பலன் கிடைக்கும். சனி, சூரியன், செவ்வாய் என மூவரும் இக்காலத்தில் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர். யோக பலன்களை வழங்குவர். தொழில் முன்னேற்றம் பெறும். லாபாதிபதி தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேளாண் துறை வளர்ச்சி அடையும். கலைஞர்கள், வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வாகன உற்பத்தி, ஸ்பேர் பார்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர், அழகு சாதனம், மின்சாதனம் தயாரிப்பு, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டேஷனரி, ஜுவல்லரி, சினிமா, டிவி, பங்கு வர்த்தகம் வளர்ச்சி அடையும். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் அனுபவித்த நெருக்கடி, தொல்லைகள் இல்லாமல் போகும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த சலுகைகளும் ஊதியமும் கிடைக்கும். உங்கள் திறமையை அறிந்து வேறு நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். பெண்கள், இக்காலம் யோக காலமாகும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களுக்கு நிம்மதியை அளிப்பார். உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும். உடல் பாதிப்புகள் நீங்கும். கல்வி, திருமணம், வேலை என்ற கனவுகள் நனவாகும். பணிபுரியும் இடத்தில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். சிலர் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் காண்பர். பொன் பொருள் சேரும். உறவுகளுடன் சுமூகமான நிலை ஏற்படும். கல்வி, வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் பாடப்பிரிவில் சேர முடியும். உடல்நிலை, நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய்கள் மருத்துவத்தால் குணமாகும். சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். விலகிச் சென்ற உறவினர்கள் மீண்டும் சொந்தம் கொண்டாடுவர். இக்காலம் உங்களுக்கு யோக காலமாக அமையும். பொன், பொருள், வீடு, மனை, வாகனம் என வாங்கி மகிழ்வீர்கள். வேலையின் காரணமாக பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பரிகாரம்: திருப்பதி ஏழுமலையானை வழிபட வாழ்வில் பலம் கூடும். மூன்றாவதாக, மிருகசீரிடம் நட்சத்திரம். தொட்டது துளங்கும். பொது பலன்: குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் 6 முதல் ஜூலை 6 வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும். அக்டோபர் 8 முதல் நவம்பர் 18 வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் 3, 4ஆம் பாதத்தினருக்கு யோக பலன்களை வழங்குவார். 1, 2ஆம் பாதத்தினருக்கு பார்வைகளால் பலன் கிடைக்கும். சூரியனும் செவ்வாயும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர். வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பர். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், மருத்துவம், கெமிக்கல், பெட்ரோல், உணவகம், நிதி, இண்டஸ்ட்ரீஸ், பங்கு வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகம், வேளாண்மை லாபம் அடையும். பணியாளர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். பெண்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி, பிரச்சனைகள் விலகும். செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்தில் சந்தித்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்பவருக்கு முன்னேற்றம் உண்டாகும். கணவருடன் இணக்கம் உண்டாகும். இளம் பெண்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற கனவு நனவாகும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும். கல்வி, குரு பார்வைகள் சாதகமாக இருப்பதால் படிப்பில் ஆர்வம் கூடும். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். போட்டித் தேர்விலும் வெற்றி உண்டாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவர். பரம்பரை நோய், தொற்று நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவர். பிள்ளைகளுக்கு திருமணம், குழந்தை பேறு என சந்தோஷம் அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். சொத்து, சுகம், வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். பரிகாரம்: திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் வளம் பெருகும்.
2025 குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கான பொது பலன் மற்றும் அதன் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்களை பார்த்தோம். இது போன்ற மற்ற ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான பலன்களை எங்களது சேனலில் காணலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ரிஷபராசியில் உள்ள உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.